கும்ப ராசிக்கு இதுவரை 2ல் இருந்த சனி பகவான் இறங்கி ராகுவோட சென்டர் 7ல் கேத்து 6ல் குரு 2 11வது குரு 6ல் உச்சம் 7ல் கேத்து 8ஆம் இடத்தில் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன். அது பேர் பாக்கியஸ்தானன்னு பேர். கலத்திர ஸ்தானாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் நீச்சப்பட்டு பரிவர்த்தனை யோகப்பட்டு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்குறார். கணவன் மனைவி உடல் நலத்தில் அக்கறை. வாக்குவாதமே வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனையே பேசாதீங்க. தேவையில்லாத வீட்டுக்கே போகாதீங்க. தேவையில்லாத அப்படின்னா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இதெல்லாம் தேவையில்லைன்னு. அனாவசியமான பிரச்சனையை தூக்கி வெளியில் கடாசுங்கள். மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களா, கரெக்டாக சாப்பிடுங்க. கரெக்டாக சாப்பிடு. ராஜயோக நேரம். இப்போ 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வக்கரமாகி ஜென்மராசிக்கு வந்திருக்கு. அதனால் ஒரு பெரிய இடைஞ்சல் இல்லை. ராகுன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமையும் உடல்நல இதுவும் பண்ணாலே ஜாதகம் நன்னாயிடும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப நல்லது தான்.